வாக்குத்தத்த வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் போதுமானதாக இருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒரு விளையாட்டை போல இதை நீங்கள் நினைத்து விடாதபடி உங்கள் கண்ணில் எடுக்கப்பட்டிருக்கிறதான கீழ்ப்படிதல் வார்த்தையும் வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை வைத்து இந்த ஆண்டு முழுவதும் உரிமை பாராட்டி உங்கள் தனி ஜப நேரங்களிலும் உங்களுடைய குடும்ப ஜப நேரங்களிலும் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். சபையாராக இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் பொதுவான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுங்கள், வளருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாயிருக்கும். வாசிப்போமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். மைக்கு வைத்திருக்கிறவர்கள் சத்தமாய் வாசிப்பதற்கு ஆயத்தமாக முடியாது கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போமாக. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நாம் என்று சொல்வோமாக. ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாதைகளிலே கடந்து போனார்கள். இருண்ட நேரங்கள், ஒடுக்கப்பட்ட நேரங்கள், அவர்களை கைவிடப்பட்டதான நேரங்கள் எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைக்கும் தேவன் முடிவுண்டாக்கும்படியாக தான் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை ஆண்டவர் ஏசாயா மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு உதாரணத்துக்காக அதிகாரத்தில் 60ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலையில் பணிந்து. கொஞ்சம் கவனிங்க, வாசிக்கும் போது காலையில் நிறுத்தி நிதானமாய் நல்ல சத்தமாய் மைக்கு வால்யூம் எல்லாம் கரெக்டா இருக்கும். உன்னை ஒதுக்கினவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள். வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே சில நேரங்களிலே நம்மை ஒடுக்கிற ஆட்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே நம்மை அசட்டை பண்ணுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எல்லா மக்களுடைய சூழ்நிலைகளையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் ஒடுக்கப்படுகிற நேரங்களிலே, நம்மை யாராயும் அசட்டை பண்ணுகிற நிலைமையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யாராயும் இப்பொழுது ஆதரவாக இருக்க மாட்டார்களா? நமக்கு இப்படிப்பட்ட நேரத்திலே மனம் நொந்து போய் வேதனையோடு இருக்கிற நேரத்திலே நமக்கு உதவி செய்யக்கூடியதற்கு யாராயும் முன் வர மாட்டார்களா என்ற அங்கலாய்ப்பினுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 15ஆம் வசனத்திலே நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். நீ நெகிழப்பட்டிருந்தாய், நீ கைவிடப்பட்டிருந்தாய், ஒருவரும் நடவாததுமாய். அது அர்த்தம் என்ன? ஒருத்தரும் உன்னிடத்தில் வருவதற்கு ஆயத்தமாய் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே ஏழ்மையிலே ஒன்றும் இல்லாத நிலைமையிலே அதிகாலையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஜீவியம் ஒடுக்கப்பட்டதாய், அசட்டை பண்ணப்பட்டதாய், நெகிழப்பட்டதாய், கைவிடப்பட்டதாய், ஒருவரும் நடவாததாய் இருந்ததான கடுமையான நெருக்கத்தின் பாதையிலே போகும்போதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை நம்முடைய ஜனத்துக்கு ஆதரவு கொடுத்தார். இது 2011ஆம் ஆண்டில் வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நான் மிகவும் குறிப்பிடுகிற விரும்புகிற வார்த்தை என்றால், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விட
கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். எப்பொழுது என்றால் ஒடுக்கப்படுகிற நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் எப்பொழுது உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார்? உங்களை யாராயிலும் அசட்டை பண்ணுகிற நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். நீங்கள் நெகிழப்பட்டதா நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். உங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர்கள் உங்களை கைவிடும் போது, சில நேரங்களிலே பண நெருக்கடியோடு இருக்கும் போது உதவி செய்யக்கூடிய வாக்கு பண்ணினவர்கள் அதை செய்ய மறுத்துவிட்டாலும் அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். உங்க வாழ்க்கையில ஒருவரும் உங்க அண்டையில வரக்கூடாத நிலைமையிலே உங்கள் நிலைமை பரிதாபமாய் இருக்குமானால் அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு நித்திய உனக்கு மகிமையுமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தரை கொடுக்கிறோம். வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துக்கங்கள், கவலைகளை சாத்தான் கொண்டு வருகிறான். பொல்லாத ஆட்கள், பொல்லாத பிசாசுடைய தண்டனைகள் நம்முடைய வாழ்க்கையை நசுக்க நினைக்கிறது, வேதனைப்படுத்த நினைக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுக்கு எழுதினதிலே அவர் குறிப்பிடும் போது தீமோத்தேயுக்கு எழுதினதிலே பவுல் சொல்லுகிறார், ஒருவரும் கிட்டி சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார், கர்த்தர் உங்களுக்கு மகிமையாயிருப்பார் என்றால் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வெளிச்சம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வெளிச்சத்துக்கும் இணையானது அல்ல, ஒப்பிடவே முடியாது. சில வெளிச்சத்துக்கு பக்கத்தில் நம்ம போகலாம், அதை பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாங்க, அந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படியா விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு நிருபம் 6ஆம் அதிகாரம். பைபிள்லாம் தூக்கி எங்கே வச்சுட்டீங்க? எனக்கு பழக்கம் இல்லாத பைபிள் நான் திருப்பிட்டு இருக்கேன். 1 தீமோத்தேயு நீங்க எல்லாம் எடுத்து வைக்கிறதுல எங்கே கொண்டு வச்சுட்டீங்க? 1 தீமோத்தேயு நிருபம் 6ஆம் அதிகாரம். நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் ஒருவராய் கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார் என்றார். கர்த்தருடைய தன்மை, கர்த்தருடைய பண்பு அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் அவர் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே என்ன செய்கிறவர்? அவர் அப்படிப்பட்ட ஒளி உள்ளவர், வெளிச்சம் உள்ளவர் தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாயிருப்பார். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு இருளிலே இருக்கிறவர் அல்ல, ஒரு அந்தகாரத்தை பார்ப்பதற்கு பயமுள்ளவர் அல்ல, நடுங்கக்கூடியவர் அல்ல. நம்முடைய தேவன் வெளிச்சமாய் இருக்கிறவர். அந்த தேவனுடைய வெளிச்சத்திலே தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் அணுக முடியும். தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் அந்த வெளிச்சத்திலே அணுகவே முடியாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இனி சூரியன் அவசியம் இல்லை, உனக்கு சந்திரன் அவசியம் இல்லை. சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் ஏன் படைத்தார்? பகலுக்காக சூரியன், இரவுக்காக சந்திரன். உலக மக்கள் சூரியன் பகலிலே வரும்போது பகலிலே அந்த வெளிச்சம் இருக்கிறது, இரவிலே சந்திரன் இரவை வெளிச்சமாக்குகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பகல் சூரியனும் உனக்கு அவசியம் இல்லை, இரவில் உள்ள சந்திரனும் உனக்கு அவசியம் இல்லை.
பகலிலும் சரி இரவிலும் சரி கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருந்தார். எத்தனை பேர் காலையில கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஒருவருக்கு செய்யக்கூடாத வழியில் வாசப்படுகிற அவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்க விரும்புகிறார். அவருடைய வெளிச்சம் ஒரு காலத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே இந்த முழு உலகமும் இருண்ட சூழலில் இருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் சொன்னாரா, வெளிச்சம் என்ன செய்கிறது உண்டாக. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வந்துருங்க. முழு உலகத்துக்கு ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் என்ன செய்கிறது உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். என்ன உண்டாயிற்று? வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, எல்லா இருளும் அகன்று போகும், எல்லா வேதனையும் வந்து அகன்று போகும். ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல கர்த்தாவே வெளிச்சம் எல்லாம் இருக்கிறாங்க, இருளா இருக்குது. சில சொல்லுவாங்க என் வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய வெளிச்சம் வருமானா அந்த பேய் இருக்கிற இடம் தெரியாம போயிடுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்குள்ள எந்த காரியத்துல நீங்க நெகிழப்பட்டு கைவிடப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆதியாகமம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இன்றைக்கு காலையில கர்த்தர் முதலாவது சபைக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பார். இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய குடும்பத்துக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாராக. கீழே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பாராக. இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வசதியான வீட்டில் இருக்கலாம். நான் பணக்கார வீட்லயும் போய் ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஏழைகளுடைய வீட்லயும் போய் ஜெபம் பண்ணிருக்கிறேன். சில நேரத்தில் வசதி படைத்தவர் சொல்லுவாங்க எல்லாம் இருக்குதையா, ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ தெரியவில்லை. நான் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே இயேசு என்கிற வெளிச்சம் இல்லை. இந்த அதிகாலையிலே கர்த்தருடைய குடும்பத்திற்கு அவர் வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் போகிற பாதையிலே தேவனுடைய வெளிச்சம் தேவை. முதலாவது நாம் இருக்கிற இடத்தில் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் போகிற பாதை, நாம் நடக்கிற பாதை, நாம எங்க போனாலும் நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்திலேயே நடக்கணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? நாம போகிற பாதைகள் எல்லாம் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கணும். கர்த்தருடைய வெளிச்சம் என்று சொன்னால் கர்த்தருடைய நடத்துதலோடு கூட நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படாது. இதை கணவனுடைய வாழ்க்கையிலே வீட்டிலையும் ஆண்டுடைய வெளிச்சம் இல்லை, தன் வாழ்க்கையிலே போகிற பாதைகளிலும் ஆண்டுடைய வெளிச்சம் இல்லை. நான் சுருக்கமாய் சொல்லி பிடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நம்ம நாட்டுல நிறைய இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ஆனா நிறைய லைட் எரியாது. நிறைய இடத்துல லைட் இருக்கும். எதுக்குன்னா நம்ம ராத்திரியில நம்ம இடறி போகாமல் சரியா போக வெளிச்சம், திருடர்கள் நம்மை அபகரித்துக் கொள்ளாதபடி அந்த லைட் எல்லாம் போட்டு செட் பண்ணுவாங்க. ஆனா லைட் எல்லாம் எப்ப எரியும்னா எலெக்ஷன் நேரத்தில் தான் எல்லா லைட்டும் எரியும். தலைவர்கள் வருகிற நேரத்தில் தான் லைட் எரியும். இந்த காலமே அப்படி இருந்தா சேத்துப்பட்டு சில லைட்லாம் என்ன செய்யாது, எரியாது. ஆனா அந்த நாட்கள் யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எங்க நடத்தினாரா? வனாந்தரத்தை. அங்க எங்க ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ஊருக்குள்ள இப்பதான் எலக்ட்ரிக்கல் தான் இருக்குது. அப்ப அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க, லைட் எங்க? இப்பவே அடிக்கடி மின்சார தட்டுப்பாடு. நான் சமீபத்தில் திருச்சிக்கு போயிருந்தா ஒரு இடத்துல நான் தங்கியிருந்தேன். தங்கியிருந்தா 2 மணிலிருந்து 4 மணிக்கு கரண்ட் இல்லை. கேட்டா திருச்சியில தினம் அப்படிதான், 2லிருந்து 4 மணிக்கு என்ன கிடையாது. 2010 வருஷத்துக்கு வந்தாச்சு, இன்னும் மின்சார தட்டுப்பாடு. இன்னும் எவ்வளவு வசதிகள் நமக்கு குறைவா தான் இருக்கு. இப்பவே 2010லேயே நம்ம நினைக்கிற நாடு ரொம்ப முன்னேறி இருக்கு, இன்னும் முன்னேற வேண்டிய அளவுக்கு முன்னேறல. பெருமையா பேசிக்க வேண்டியதானே தவிர அங்க நம்ம நிலைமைகள் நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் பீஸ் ஆகி போச்சுன்னா போய் கெட்ட வேண்டிய